ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான வெள்ளைக்கிழங்கா மீனை வச்சு ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ண போறோம். இது இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனான குழம்பு. சூடான சாதத்து மேல ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/2 கிலோ வெள்ளைக்கிழங்கா மீனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது 15 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை. பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பூண்டு வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வதக்கிடலாம், அதே சமயத்தில் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலா வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்போட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கிழங்கா மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா மீன் நம்மளுக்கு உடஞ்சிரும். மீன் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் போட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது, ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்துடும். மீன் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். நல்ல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே நல்லா அப்படி ஊற்றி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. ரொம்ப டேஸ்டான வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.